டாக் ஃபாதர் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் போயம் வந்து 4 த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். இந்த போயமில் இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து லேட் ப்ளூமர்ஸ்க்கான பேராகிராஃப். இதற்கான ஆல்ரெடி வந்து இதற்கான முழு வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த போயம் பார்த்தீங்கன்னா த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். போயட் யார் பார்த்தீங்கன்னா அடாப்டட் ஃப்ரம் ஏஷோப்ஸ் ஃபேபிள்ஸ். இந்த போயம் வந்து எதுலேருந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ் அந்த கதையிலிருந்து இந்த போயம் வந்து எடுத்திருக்காங்க. தீம் பார்த்தீங்கன்னா சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் 4 legs அண்ட் சம் ஹாவ் 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த கிரிக்கெட் என்ஜாய்டு சிங்கிங் ஆல் ஸ்ப்ரிங் அண்டு சம்மர். அந்த கிரிக்கெட் பூச்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்பவுமே என்ஜாய் பண்ணுமா. எப்போனா ஸ்ப்ரிங் டைம்லையும் சரி சம்மர் டைம்லையும் எந்த நேரமே அது வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும். எதை பற்றியுமே வந்து கவலைப்படாமல். இட் டிட் நாட் சேவ் ஃபுட் அண்டு ஸோ இட் ஸ்டார்வ்டு டியூரிங் வின்டர். இது வந்து அதுக்கான ஃபுட்டை வந்து எதுவுமே வந்து சேவ் பண்ணாதே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்ததுனால அது எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து சேவ் பண்ணல. இதுக்கு வந்து வின்டர் டைமில் வந்து இதுக்கு வந்து ரொம்ப வந்து பசியால் வந்து இருக்குது. இட் ப்ரீடட் வித் த ஆண்ட் ஃபார் கிரெயின்ஸ் அண்டு ஷெல்டர். இது எந்த ஃபுட்டுமே சேவ் பண்ணாமல் இருந்ததுனால பசி கொடுமையில் வந்து இப்போ வின்டர் டைமில் அதால் எந்த ஃபுட்டுமே வந்து சேகரிக்க முடியல. அதனால் ரொம்ப பசியால் வந்து இருக்குது. இது வந்து யார்கிட்ட போய் ப்ளீடட் பண்ண வேண்டி கேட்குதுன்னா எறும்புக்கிட்ட போய் ஆண்ட்டுக்கிட்ட வந்து கேட்குது. இந்த கிரிக்கெட் எனக்கு வந்து கொஞ்சம் கிரெயின்ஸும் ஷெல்டரும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு த ஆண்ட் டினைட் அண்டு ட்ரோவ் இட் அவே. அந்த ஆண்ட் என்ன சொல்லுது, மறுத்துது. நான் வந்து உழைச்சதுனால இப்போ எனக்கு தேவையான உணவை வின்டர் சீசனில் நான் வந்து வச்சுருக்கேன். நீ வந்து எல்லா டைமுமே என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு இருந்ததுனால நீ இப்போ எதுவுமே உன்னால் வந்து சேவ் பண்ணி வச்சிடல. நான் ஏன் இதுக்கு உனக்கு தரணும்னு சொல்லிட்டு அது ஆண்ட் வந்து மறுத்துடுது. கதவை வந்து தாப்பால் போட்டு சாத்திக்குது. அதே மாதிரி தான் வந்து மனிதர்களும் வந்து சில பேர் வந்து 2 லெக்டுன்னு வந்து பாயிண்ட் வந்து இன்டெரக்டாக வந்து நம்ம மனிதர்களை வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நமக்கான ஃபுட்டையோ சரி நமக்கான ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதை சேர்க்காம நம்ம ஜாலியாக வந்து சுற்றிட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளும் இந்த மாதிரி தான் வந்து இந்த கிரிக்கெட் பூச்சி மாதிரி வந்து மற்றவங்ககிட்ட பிச்சை எடுக்கணும். அதனால் நம்ம இருக்கிறப்பே நமக்கு தேவையானது எவ்வளோ என்ன வேணுமோ அதை நம்ம வந்து ஃப்யூச்சருக்கும் கொஞ்சம் சேவ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம ஃப்யூச்சரில் எந்த பயமும் இல்லாமல் வந்து யார்கிட்டையும் எதையும் கேட்காம நம்ம வந்து நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு இந்த போயமில் வந்து நம்ம பாயிண்ட் வந்து இன்டெரக்டாக வந்து நமக்கு இந்த ஆன்ட்டியும் கிரிக்கெட்டையும் வச்சு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் தி சேம் 2-legged crickets never plan for the future. இதோட மாரல் பாருங்க. வாட் யூ டூ டுடே வில் டிட்டர்மைன் யுவர் டுமாரோ. நீ வந்து டுடே என்ன வந்து தீர்மானிக்கிறியோ அதுதான் உனக்கு டுமாரோ வந்து நாளைக்கு வந்து கிடைக்கும். அதனால் நல்லதே வந்து